வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவரோட டைரக்ஷனில், ப்ரொடியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா ஆர் சுந்தர், ஆர் ரவீந்திரன், இப்ராமி ராவுத்தர், விஜயகாந்த் இவங்களோட ப்ரொடக்ஷனில். ஸ்க்ரீன் ப்ளே பார்த்துக்கிட்டோன்னா ஆர்கே செல்வமணி அவங்களோட ஸ்க்ரீன் ப்ளேயில். டைலாக்ஸ் பார்த்துக்கிட்டோன்னா லியாகாந்த் அலி அவங்களோட வசனத்தில். சினிமோட்டோகிராஃபி பார்த்துக்கிட்டோன்னா ராஜேந்திரன் ரமேஷ்குமார் அவங்களோட சினிமோட்டோகிராஃபியில். எடிட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெயச்சந்திரன் உதயசங்கர் அவங்களோட எடிட்டிங்கில். மியூசிக் பார்த்துக்கிட்டோன்னா இளையராஜா அவங்களோட மியூசிக்கில். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 1991 வருஷம் 162 நிமிடங்கள் ஓடக்கூடிய படமாக வெளிவந்து, நம்ம விஜயகாந்த் சார், மன்சூர் அலிகான் மற்றும் பலர் நடித்து 1991 வருஷம் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் விஜயகாந்துக்கு கேப்டன் அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்த படம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, கேப்டன் சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு ஞாபகம் வருதுன்னா அது விஜயகாந்த் சார் தான். விஜயகாந்த் சார் இன்றைக்கி நம்ம உலகில் இல்லைனாலும், மண்ணுலகை விட்டு மறைந்தாலும், விண்ணுலகை போய் சேர்ந்தாலும், கேப்டன் சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தோட மைண்டுக்குமே போகிறது கேப்டன் விஜயகாந்த் சார் தான். கேப்டன் பிரபாகரன் படம் தான். இந்த படம் எதை பற்றி கதைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டோன்னா வீரப்பன், சொந்த கடத்தல் வீரப்பன், அவரை பார்த்துக்கிட்டோன்னா பிடிக்க முடியாமல் தமிழ்நாடு போலீஸ், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 போலீஸுமே பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு காட்டு அரசனை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு போலீஸ் போய் பிடிக்கிற மாதிரி கதை அமைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பிடிக்கிற மாதிரி தான் கதை அமைச்சிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அதான் நடந்தும் இருந்துச்சு கடைசியில். ஆனால் அவரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த முறையில் பார்த்துக்கிட்டோன்னா அவங்க பிடிப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா இது பண்ணியிருக்கா, அப்படி கஷ்டப்பட்டிருக்கா, அப்படி எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா அந்த ஊர் பார்த்துக்கிட்டோன்னா காட்டுக்கு ராஜா வந்திருக்காடு அப்படிங்கிறத எடுத்துப்பாங்க. அவங்க பேர் வராது, ஆனால் அவங்க தான் மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் யாருக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இல்லையோ, படத்தில் வரக்கூடிய வில்லன் மன்சூர் அலிகானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா விஜயகாந்தை சாரை தூக்கி போட்டு அடிச்சிருக்கா அப்படி இந்த படத்தில். விஜயகாந்துக்கு சார் ஈக்குவலாக பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கா அப்படி. லிங்ஸ்டோன் அவர் பேர் என்னது டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குதுங்க, வில்லிங்ஸ்டன் நினைக்கிறேன். அவரும் பார்த்துக்கிட்டா அந்த படத்தை முக்கியமான கேரக்டர் நடிச்சிருப்பா அப்படி. ரம்யா கிருஷ்ணன் பார்த்தா ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே விஜயகாந்த் சார், இந்த படத்தோட மிகப்பெரிய ஆணியே விஜயகாந்த் சார் தான். விஜயகாந்த் சார் இல்லைன்னா அந்த படமே இல்லை. கேப்டன் அப்படிங்கிறதுக்கு தகுந்த ஒரு உடல் அமைப்பு, தகுந்த ஒரு உடல் தோற்றம், தகுந்த ஒரு பேர், தகுந்த ஒரு பொருத்தமான தேர்வுனா விஜயகாந்த் சார் தான். இந்த படத்தில் பார்த்துக்கிட்டோன்னா அவர் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டோன்னா அர்ப்பணிப்பும் நடிச்சிருப்பா அப்படி. அவரை வீரப்பனை பிடிக்கிறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் பார்த்துக்கிட்டோன்னா, ஒவ்வொரு இதுவும் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். காட்டுக்குள்ளேயே படம் முக்கால்வாசி பார்த்தோன்னா படம் போயிட்டே இருக்கிறனால அதெல்லாம் பார்க்காம சிரமப்படாமல் எதுவுமே இது பண்ணாமல் இந்த படத்துக்காண்டி அவர் உசு கூட நடிச்சிருக்கா அப்படி. படத்தில் வரக்கூடிய பாடல்கள் அனைத்தையும் அற்புதமாக இருக்கும். அதுவும் பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா பல நிகழ்ச்சிகளில் இந்த ஆட்டமாக தேரோட்டமாக சாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா போட்டுருக்காங்கன்னா அந்த பாட்டு இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா நிலச்சி நிற்கிங்கிறது நமக்கு தெரியுது. இந்த படத்தில் எல்லாத்துக்கும் மேலே வரக்கூடிய மன்சூர் அலிகான் வில்லன்னா அவர் தான் வில்லன். கரெக்டான வில்லனை தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி அவரும் பார்த்துக்கிட்டா மிரட்டியிருப்பா அப்படி. தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு வில்லன் அப்படிங்கிறத நடிப்பு மூலியமாகவே பார்த்தா காட்டியிருப்பா அப்படி. சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டனா கொலை பண்ணுற சீன்லாம் பார்த்துக்கிட்டனா அப்பயே பண்ணிட்டா அப்படி. இப்போ பண்ணிக்கிட்ட வில்லனுக்கு மத்தியில் அப்பயே பார்த்துக்கிட்டனா பண்ணிட்டா அப்படி. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டா நடிப்பில் மிரட்டியிருப்பா அப்படி. அவரை பார்த்தாவே பார்த்தா பயம் வரும். ஐயோ எவன் இன்றைக்கி எவன் கழுத்து இருக்க போகிறான், எவனோட கையை வெட்ட போகிறான் அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சரத்குமார் பார்த்துக்கிட்டனா கொலை பண்ணிடும் அப்படி. அவரை பிடிக்க போகிற சரத்குமார் பார்த்தா கொலை பண்ணிடும் அப்படி. சரத்குமார் சத்தத்துக்கு அப்புறம் தான் பார்த்துக்கிட்டனா நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் பார்த்தா அந்த படத்தை அறிமுகப்படுத்திப்பாங்க. ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் விஜயகாந்த் சார் அறிமுகப்படுத்திக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் படத்தில் அவர் வருவாப்படி.
அப்போனா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு ரோல் இருக்குன்னு பார்த்துக்கங்களேன். சரத்குமார் சாரும் இந்த படத்தை சூப்பராக நடிச்சிட்டு அப்படி எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். கேப்டன் விஜயகாந்தோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு கல்ட்டு கிளாசிக்கான என்றைக்குமே ஃபேவரட்டான படம் தான். எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல. படத்தை பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து பார்த்துக்கிட்டனா முழுசாக பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 4 பேருக்கு நீங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கூடும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு முன்னோட்டத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.